தருமனின் கர்வத்தை போக்கிய கிருஷ்ணன். கர்வம் என்பது ஒரு பேய். எவ்வளவு பெரிய ஞானியரையும் அது பற்றி கொள்ளும். தருமமே உருவமான தருமனையும் கூட அந்த கர்வம் பற்றி கொண்டது. மூவுலகிலும் வாழும் ஜீவன்களின் உடன் இருக்கும் கண்ணன் தருமனின் மனநிலை அறியமாட்டானா? தருமன் ஆயினும் கர்வம் வந்தால் தாழ்ந்து போவான். அவன் கொண்ட கர்வத்தை முளையிலேயே கிளியெறிய வேண்டும் என்று கண்ணபிரானது கருணை உள்ளம் கருதியது. ஒரு நாள் கண்ணபிரான் தருமனை பாதாள உலகிற்கு அழைத்து சென்றான். இறைவன் உலகம் அளந்தபோது 3வது அடிக்கு இடமாக தன் தலையையே தந்தவன் மாவலி. அவனை இறைவன் பாதாளத்தில் அமர்த்தி அங்கு அரசனாக்கினான். பாதாளத்துக்கு தருமனுடன் சென்றான் கண்ணன். முதலில் ஒரு சிறு வீட்டு வாசலில் நின்று தாகத்துக்கு தண்ணீர் கேட்டான். அந்த வீட்டுக்கரசி 2 பொற்கலயங்களில் தண்ணீர் கொடுத்தாள். இவர்கள் இருவரும் நீர் பருகிவிட்டு பொற்கலயங்களை அவளிடம் தந்தனர். அவற்றை வாங்கி அவள் தூரத்தில் வீசி எறிந்து விட்டாள். அவள் செயல் கண்டு தருமன் வியந்தான். அம்மா, பொற்கலயங்கள் விலை உயர்ந்தன அல்லவா? அவற்றை வீசி எறிந்து விட்டீர்களே என்றான். எங்கள் மாவலி ஆட்சியில் வாழும் நாங்கள் ஒரு முறை பயன்படுத்தியது பொற்கலயமாயினும் மீண்டும் பயன்படுத்த மாட்டோம். வீசி எறியத்தான் செய்வோம் என்றாள் அவள். எவ்வளவு செல்வச் செழிப்பு இருந்தால் இப்படி நடக்கும் என்று மறுக்கை எய்தி கண்ணனை பின் தொடர்ந்தான் தருமன். மாவலி மன்னனிடம் தருமனை அழைத்துச் சென்றான் கண்ணன். மாவலி மன்னா, பாதாள நாட்டில் நீ பெருங்கொடை வள்ளல். உன் புகழ் பல உலகங்களிலும் பரவியுள்ளது. இதோ என்னுடன் வந்துள்ளாரே தருமர். இவர் பூவுலகின் ஏக சக்கராதிபதி. கொடையில் உனக்கு ஒப்பானவர். நாள்தோறும் 10,000 பேருக்கு இல்லையென்று கூறாமல் அன்னமும் சொன்னமும் தருகின்றார் என்று தருமன் புகழை விவரித்தான் கண்ணன். கண்ணன் பேச்சை கேட்ட மாவலியின் முகம் சினத்தால் சிவந்தது. வெறுப்பால் விளர்த்தது. இந்த பாவியை இங்கு ஏன் அழைத்து வந்தாய்? இவன் முகத்தில் விழிப்பதே பாவம். உடனே அழைத்துச் சென்றுவிடு என்று சீறினான் மாவலி. தருமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மாவலி ஏன் தன்னை வெறுக்க வேண்டும்? தான் செய்த தவறு என்ன என்று எண்ணி நாணி நின்றான். இந்த பாவி நேர்மையாக ஆட்சி செய்தால் நாட்டில் ஏழைகள் இருப்பார்களா? இவன் போடும் அன்னத்துக்கும் தரும் சொன்னத்துக்கும் இவனை தேடி வருவாரா? இவனுக்கு நாட்டை ஆளத் தெரியவில்லை என்பது இதனால் விளங்கவில்லையா? வரிசை தப்பிய மன்னன் முகத்தில் விழிப்பது பாவந்தானே என்று மாவலியே தருமனின் தவற்றைச் சுட்டி காட்டினான். தருமன் அங்கு நிற்பானா? கண்ணனுக்கு முன்பு நடையை கட்டினான். 10,000 பேருக்கு அன்னமும் சொன்னமும் தரும் நமக்கு நிகரான அரசர் உண்டா என்று தருமனிடம் தோன்றிய கர்வம் பழங்கதையாய் போனது. தருமனுக்கு தன்னை இகழ்ந்த மாவலியின் மேல் சினம் தோன்றவில்லை. தன்னை கர்வ படுகொழியிலிருந்து மீட்ட உபகாரி என்று அவனை தருமன் மனம் பாராட்டியது.